அழகான காட்டுல காலுக்காகம் சொந்தமா ஒரு வட்டி கடை நடத்தி வந்துச்சு. காலுக்காகத்தோட மனைவி ராணிக்காகத்துக்கு மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ராணிக்காகம் எப்போதுமே மற்ற பறவைகள் தன்னோட அழக பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராணி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்ப? நாம கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? அட காலு, இருங்க, இன்னும் கொஞ்சம் தான். என் அழக பத்தி மற்ற பறவைகள் எல்லாம் பேசினா உங்களுக்கு தானே பெருமை அப்படின்னு பேசிக்கிட்டே ராணிக்காகவும் மறுபடியும் மேக்கப் போட ஆரம்பிச்சது. ஒரு வழியா 2 காகங்களும் கல்யாண வீட்டுக்கு பறந்து போனாங்க. அதே காட்டுல கோமல்ங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. கோமல் குருவி ரொம்ப கடின உழைப்பாளி. அதே நேரத்துல கோமல் குருவியோட மனைவி மீனு குருவியோ தான் வீட்டு முன்னாடியே சின்னதா ஒரு அழகு நிலையம் வச்சிருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகள் மீனு குருவி கிட்ட வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு போவாங்க. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சது. அந்த மழையில கோமல் குருவியோட விவசாய நிலத்துக்கு நிறைய தண்ணீர் கிடைச்சது. இதனால கோமல் குருவி பயிரிட்டு இருந்த செடியில நிறைய தர்பூசணிகள் வளர ஆரம்பிச்சது. இத பார்த்த கோமல் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த தர்பூசணிகளை எல்லாம் மார்க்கெட்ல நான் கொண்டு போய் வித்தா எனக்கு ரொம்ப நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப பொறாம வந்துச்சு. இந்த தர்பூசணிகளை எல்லாம் இந்த குருவி சந்தையில வித்துச்சுன்னா ரொம்ப பணக்காரனா மாறிடும். அப்புறம் என் வட்டி கடை அவ்வளவுதான். இல்ல, இந்த காட்டுல என்னை விட மற்ற எல்லா பறவைகளும் ஏழையா தான் இருக்கணும். அப்பதான் என் வட்டி கடை ரொம்ப நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலுக்காகவும் தான் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த கோமல் குருவி தான் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு. அப்படியா கோமல், ரொம்ப சந்தோஷம். நான் முட்டையிட்ட நேரம் தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. ஆமா மீனு, நீ சரியா சொன்ன. இந்த காசை வச்சு நம்மளோட குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம உருவாக்கலாம். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மோசமான காலுக்காகமோ தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சது. காலுக்காகமோ ஒரு ஆற்றங்கரைக்கு போய் நிறைய புழுக்களையும் பூச்சிகளையும் ஒரு பையில எடுத்துக்கிட்டு கோமல் குருவியோட நிலத்தை நோக்கி பறந்து போச்சு. பிறகு தான் எடுத்துட்டு வந்த பூச்சியையும் புழுவையும் கோமல் குருவியோட விவசாய நிலத்துல காலுக்காகவும் போட்டுச்சு. அந்த புழுக்கள் எல்லாம் கோமல் குருவியோட தர்பூசணி பழத்தை அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த மோசமான புழு பூச்சிகளால கோமல் குருவியோட எல்லா தர்பூசணி பழங்களும் கெட்டு போயிடுச்சு. வழக்கம் போல கோமல் குருவியோ தன்னோட விவசாய நிலத்துக்கு வந்துச்சு. தன்னோட தர்பூசணி பழங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறத பார்த்த கோமல் குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, என்னோட தர்பூசணி பழங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? நேற்றுக்கு வரைக்கும் என் பழங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சமயத்துல காலுக்காக அங்க வந்துச்சு. ஐய, என்ன கோமல், உன்கிட்ட இருந்து நான் தர்பூசணி பழங்களை வாங்கலான்னு வந்தா உன் தர்பூசணி பழம் எல்லாம் இவ்ளோ அசிங்கமா இருக்கு. காலு சேட், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இன்னைக்கு என் தர்பூசணிகளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அச்சோ கோமல், இதனால உனக்கு ரொம்ப நஷ்டம் வருமே. என்னோட கடைக்கு வா, நான் உனக்கு 100 பொற்காசுகளை தரேன். அந்த காசை வச்சு நீ மறுபடியும் விவசாயம் பண்ணு. காலு சேட், உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பிறகு காலுக்காகவும் தான் சொன்னபடியே கோமல் குருவிக்கு 100 பொற்காசுகளை கொடுத்துச்சு. ஒரு மாசத்துக்குள்ள நீ இந்த 100 பொற்காசுகளை எனக்கு திருப்பி கொடுக்கலன்னா மறுநாளே வட்டியோட சேர்த்து நீ எனக்கு 200 பொற்காசுகள் கொடுத்தாகணும். சரி காலு சேட், நான் சீக்கிரமாவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அந்த பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோமல், நீங்க என்ன சொல்றீங்க? காலு சேட் கிட்டயா நீங்க கடன் வாங்குனீங்க? அந்த காகம் ரொம்ப மோசமானது. காட்டுல நிறைய பறவைகளை அது ரொம்ப மோசமா துன்புறுத்தும். மீனு, நீ பயப்படாத. நிச்சயமா ஒரு மாசத்துக்குள்ள நான் அந்த கடனை திருப்பி செலுத்திடுவேன். எனக்கு வேற வழி இல்ல மீனு. என்னோட தர்பூசணிகளால எனக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. பிறகு ஒவ்வொரு நாளும் கோமல் குருவி தன்னோட விவசாய நிலத்துல ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சது. இப்படியே ஒரு மாசம் கடந்து போச்சு.
ஆனா வழக்கமா பெய்ய வேண்டிய மழை அந்த காலத்துல பெய்யாததுனால கோமல் குருவியோட நிலத்துல எந்த பயிரும் முளைக்கல. ஒரு மாசம் ஆனதுமே காலுக்காகவும் ஒரு அடியாள கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஹே கோமல், நீ என்ன நினைச்சிருக்க? ஒரு மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. நீ இப்ப எனக்கு 200 பொற்காசுகளை தந்தாகணும். காலு சேட், உங்களுக்கு நல்லா தெரியும் மழை பெய்யாததுனால எனக்கு எந்த விவசாயமும் நடக்கல. கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் நிச்சயமா உங்களோட காசை நான் திருப்பி தந்துடுவேன். இல்ல அதெல்லாம் முடியாது. நீ காசு திருப்பி கொடுக்கறது வரைக்கும் என் வீட்டுக்குள்ள உன்னை சிறப்பிடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக கோமல் குருவிய கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அப்பாவி மீனுக்குருவியோ என்ன பண்றதுன்னே புரியாம நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது? எப்படி என் கணவரை நான் மீட்க போறேன்? அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் சேமிச்சு வச்ச கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி அக்கா, இதுல 50 பொற்காசுகள் இருக்கு. தயவு செஞ்சு இத வச்சுக்கிட்டு என் கணவரை விட்டுருங்க. நான் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட கடனை திருப்பி செலுத்திடுறேன். ஹே குருவி, இல்ல என் கணவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. 200 பொற்காசுகள் தந்தாதான் உன் கணவரை நான் விடுவிப்பேன். ராணி அக்கா, இந்த 50 பொற்காசுகளே என்னோட அழகு நிலையத்துல நான் கஷ்டப்பட்டு சேமிச்சது. என்ன சொன்ன? நீ அழகு நிலையம் வச்சிருக்கியா? ஆமா, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் நான் மேக்கப் போடுவேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வெள்ளையா மாறணும்னு ஆசை. நான் வெள்ளையா மட்டும் மாறிட்டேன். நீ எனக்கு ஒரு பொற்காசுகள் கூட தர வேண்டாம். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட எந்த கிரீமுமே செய்ய தெரியாதே. அந்த கிரீம் இருந்தா கொண்டு வா, இல்ல 200 பொற்காசுகளை கொண்டு வா. ராணிக்காக இப்படி சொன்னதுமே ஏமாற்றத்தோட மீனுக்குருவி மறுபடியும் தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு அக்கா, என்னாச்சு? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்காக அழறீங்க? லூசி புறா இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் லூசி புறா கிட்ட சொல்லுச்சு. மீனு அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பேராசை பிடிச்ச காலுக்காகத்துக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன லூசி புறா மீனுக்குருவிக்கு ஒரு அருமையான யோசனைய சொல்லுச்சு. மீனுக்குருவியும் லூசி புறா சொன்னபடியே ஒரு அழகு கிரீம்ல நிறைய சுண்ணாம்பு தடவி அத ராணி காகத்துக்கு கொடுக்கறதுக்காக தயார் செய்தது. ராணி அக்கா, நீங்க கேட்டபடியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிரீமை தயார் செய்திருக்கேன். இத நீங்க உடம்பு முழுக்க போட்டா போதும், உங்களோட நிறம் வெள்ளையா மாறிடும். அப்படியா குருவி? சீக்கிரம் அத கூட, நான் சீக்கிரம் வெள்ளையா மாற போறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த கிரீமை வாங்கி தான் உடம்பு முழுவதும் போட ஆரம்பிச்சது. அத போட்ட கொஞ்ச நேரத்திலேயே காகத்தோட நிறம் வெள்ளையா மாறிடுச்சு. ஆகா, இந்த காட்டுலயே நான் தான் ரொம்ப அழகான காகம். ராணி அக்கா, இப்ப நான் என் கணவரை கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போ. அதோ அந்த ரூம்ல தான் உன் கணவரை பூட்டி வச்சிருக்கேன். உடனே மீனுக்குருவி ரொம்ப வேகமா அந்த ரூமோட கதவை திறந்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் கோமல் குருவியும் தான் முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராணி காகத்தோட உடம்பு முழுவதும் புண்கள் வர ஆரம்பிச்சது. வலி தாங்க முடியாம ராணிக்காக ரொம்ப அழுதது. ஐயோ காலு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என் உடம்பு முழுவதும் எரியுது. காலு, என்ன காப்பாத்துங்க. காலுக்காகவும் தான் மனைவிய காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த மோசமான காகம் அந்த அப்பாவி குருவிகளை ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்ச 200 பொற்காசுகளையும் தான் மனைவிய பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக டாக்டர் கிட்ட கொடுத்துச்சு. காலுக்காகத்தோட பேராசை இப்போ ஒரு பெரிய நஷ்டமா முடிஞ்சது.